ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோஸ் வாங்கி மேலே இருக்கிற ஒரு லேயர் எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் அலசி இப்போ குக்கரில் சேர்த்துடலாங்க. ஒரு 50 கிராம் சிறுபருப்பு ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை கொஞ்சமாக வேக வச்சு அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுடலாம். இப்போது மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 தேங்காய் துண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சின்னு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோஸ் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ பேன் வச்சு ஆயில் சேர்த்துடலாங்க. கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கோஸ் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட்டு இது கூடவே சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதும் இந்த கூட்டு செய்கிறதுக்கு. ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளவுதாங்க, ஒரு 2 மினிட்ஸ் போதும். இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான கோஸ் கூட்டு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக்